தாக்குப்பா. நான் சரக்குலன்னு சொல்லி அனுப்புவா. சரக்கு இல்லையாப்பா, போப்பா. ஏய், சரக்குல ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு. ஏய், அது ரொம்ப நேரமா கதவு தட்டுறாங்கப்பா. ஏய், அவுட் ஆஃப் தொடையண்டா. ரோலிங் சார். ஏய், சொல்ல வேண்டிய நேரத்தை கரெக்டா சொல்ல மாட்டேன். வாயை மூடிட்டு கதவு திறடா. நமானி இப்படி வந்து பயமுறுத்து போடா. கேமரா டாப் கேமரா போகுது. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு உங்களுக்கு? சொல்றோம், இனிமே நம்ம படம் லோ பட்ஜெட் படம் கிடையாது. வேற 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 லெவல்ல பங்களா ஒன்னு கிடைச்சிருக்கு. அந்த பங்களாவுல மட்டும் ஷூட்டிங் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இனிமே நம்ம தான் டாக் ஆஃப் தி டவுன். லொகேஷன் சும்மா சங்கர் சார் ஃபீலிங்ல இருக்குது. லொகேஷனே சங்கர் சார் ஃபீல்ட்ல இருக்குமா? ஸ்டோரி டைரக்ஷனா சங்கர் சார் ஃபீல்ட்ல இருக்கும். நீ சினிமால உருப்படவே மாட்ட. என்னுடைய 35 வருஷம் சர்வீஸ்ல ரியலானது சொல்றேன் கேளுங்கப்பா. அதாவது இப்படிதான் லாரன்ஸ் மாஸ்டர் காட்டுக்குள்ள போய் ஒரு அருமையான வீடு 7 நாள் ஷூட் போட்டு எடுத்தாரு. அந்த வீட்டு மேல கேஸ் பிரச்சனைன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வீட்டை செட்டு போட்டு நல்லா எடுத்தாரு. அவர்கிட்ட இருந்தது எடுத்தாரு. நம்ம செட்டு தோசைக்கே அவஸ்தைப்பட்டு இருக்கோம். நமக்கு தேவையா? நாளைக்கு பர்மிஷன் என்ன பண்ணுவ? கோ அபச குணமா பேசாதயா. 2வது படத்துக்கு டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு, வச்சுக்கோ. பர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஒரு ஸ்கின் டிசீஸ் பார்ட்டி தான் கொடுத்துட்டாங்க. ஆமாண்ணே. பாட்டி பாட்டி ஓட்ட விடு. பாட்டி என்ன? ஆமா பாட்டி தான். பாட்டி இல்ல, பியூட்டி. என்னப்பா ஷூட்டிங் பண்ண வந்தீங்களா? ஆமா பாட்டி, இன்னைக்கு ராத்திரி எடுத்துடலான்ட்டு. எடுங்க, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். நானும் வரலாமா? சும்மா இருங்க. நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியுமா? நீ எங்க போனாலும் நான் கூட வருவேன். என்னண்ணே இவரு சுத்தம். இந்த சீன் தானே? அண்ணே டேக் போலாமாண்ணே? ரெடி. சரிண்ணே. ஏய், திவ்யா போய் கூப்பிட்டுட்டு வா. ஓகே சார். பின்னாடி மேடம் பின்னாடி வெளியே கொண்டு வெளியே. இது கரெக்டா தான் சார் இருக்கு. இத புடிப்பா. திவ்யா சொல்லுங்க சார். இப்போ நீ மண்டவோட எடுத்துட்டு போற. போனன்னா அப்படி திரும்புற அந்த பக்கம் ஒரு உருவம் இருக்கு. அதை பார்த்து பயப்படுற. பண்ணிரலாம்ல? ஓகே சார், பண்ணிரலாம் சார். போலாம். ஓகே. இந்தா. ஓகே சார். டேக் போலாமாண்ணே? ரெடி. டேக். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். இல்லம்மா, ஒன் மோர் போலாமாண்ணே? ரெடி. ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். ஏம்மா, கரப்பாம்பூச்சி பார்த்து பயப்படுற மாதிரி பயப்படுற. நல்லா பயப்படுமா. ஒன் மோர் போலாம். ரோலிங் சார். ஆக்ஷன்மா. இல்லம்மா, ஒரே ஒரு ஒன் மோர் போலாம். லாஸ்ட் டேக். சார் எப்படி தான் சார் பண்ணணும்? அதாவது ஒரு உருவத்தை பார்த்து பயப்படணும். நீ பார்த்த உடனே பயம் அப்படி வரணும். பயம் பத்தல. ஒழுங்கா பண்ணிடுவல? ஓகே சார், இந்த வாட்டி பண்ணிடுவேன் சார். ஓகேவா சார்? ஓகே. ஆக்ஷன்மா.
அவுட் ஆஃப் ஃபோக்கஸோட பேர் பாடி பாத்தீங்கல்ல எப்படி? பக்கா காட்டு பண்ணி காஸ்ட்லிப்பா. கார்த்திக் திவ்யா அங்க கட்டிங் போட்டாலும் காலைல 5 மணிக்கு கரெக்டா வரும். நேத்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். அப்படியா? டேய் திவ்யா போய் எழுப்பிடு போ. சரி போ. நீ ஆனா தகிட்டு தண்டானா திடீர் மலையில் ஒளியும் இனது தேண்டானா தகிட்ட தந்தானா கோவனம் அடிக்கடி அவுருது தண்டானா. ஆடு என்னடா திவ்யா திவ்யா எங்க வந்து படுத்திருக்காங்க பாருங்க. திவ்யா திவ்யா நான் வர மாட்டேன் சார். அந்த லொகேஷன் பத்தி நீங்க சொல்லும் போதே அந்த மண்டபத்துல அந்த பாட்டி முஞ்ச பார்த்தேன். அப்புறம் அந்த பங்களா ஷூட்டிங்லயும் அதே பாட்டி முஞ்சு தான் பயம் மூத்துச்சு. நான் வரமாட்டேன். இனிமே அந்த லொகேஷனுக்கே நான் வரமாட்டேன். ஷூட்டிங் எடுக்கிறது தான் இங்க எடுங்க. என்ன இனிமேட்டு அங்க கூப்பிடாதீங்க. நான் வரமாட்டேன். புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ் சார். நான் வரமாட்டேன். என்ன விட்டு கடவுளுக்கு கண்டியாமா? நான் வரமாட்டேன். ஐயோ சார், நான் சொல்றத நம்புங்க சார். நான் நான் வரமாட்டேன். சொன்னா நீ நம்ப மாட்ட. நீ சுத்தமாவே நம்ப மாட்ட. சொல்லு. ஐ எம் ஒர்க்கிங் இன் ஹாலிவுட் ஒன்ஸ் அப்பான் த டைம். நைட் எஃபெக்ட். ஒரு ஹீரோயினை ஒரு பில்டிங்குள்ள கூட்டின்னு போறாங்க. டைரக்டர் நைட் ஷூட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டே நல்லா நடிச்சாங்க. நெக்ஸ்ட் டே வெரி ஹாட் இஸ் த பாடி, ஃபீவர். என்னன்னு கேட்டா இதே மாதிரி தான். நான் வரமாட்டேன். சரி. அந்த டைரக்டர் பில்டிங்ல நைட் எதுவும் போய் ஷூட் பண்ணார்ல, அவரே அந்த ஹீரோயினை பகல்ல பில்டிங் சுத்தி காமிச்சாரு பாரு. டேய் சுத்தி காமிச்சாரா? தெளிவாயிட்டாங்க. அதுக்கப்புறம் 782 days நான் ஸ்டாப்பா ஷூட் பண்ணோம். அதே மாதிரி திவ்யாவை கூட்டு போய் பகல்ல சுத்தி காமிச்சா நான் ஸ்டாப்பா ஷூட் பண்ணலாமே. ஓ, நீ சொல்ற கதை என்னமோ நம்புற மாதிரியே இல்லை. ஆனா நீ சொல்ற விஷயம் மட்டும் என்னமோ கரெக்ட்ன்ற மாதிரி தோணுது. ஆமா, ஒரு தடவை பகல்ல கொண்டு போய் காமிச்சோன்னு அதான் வச்சுங்களேன், கரெக்ட். அவளுக்கு அந்த பயம் போயிடும். நான் வரமாட்டேன். சரி திவ்யா ஒண்ணும் இல்ல, ஆஃப்டர்நூன் வரைக்கும் பிரேக் விட்டுருவோம். இல்ல இல்ல திரும்ப பார்த்தேன். நம்ம பகல்ல ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் ஓகே. ஏய் போடா தண்ணி எடுத்துட்டு வாடா. போடா தண்ணி எடுத்துட்டு வா. ப்ரோ இந்த மலைக்கு முன்னாடி தானே ப்ரோ, இந்த மலை தான் ப்ரோ. கோ டைரக்ட் சார் இங்க தான் இருந்தது காணோம். என்னமோ ஹீரோயின் செயினை மோந்திரம் காணுன்ற மாதிரி சொல்ற. இங்க இருந்து கூறு பங்களா காணும், கிணத்த காணுன்ற மாதிரி கூறு பங்களாவை காணும். ஓ, இதெல்லாம் பழைய காமெடி. சாவ வச்சிருவேன். அவ்வளவு பைசா வருது. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பங்களாவும் இல்ல அந்த பாட்டியும் இல்ல, எல்லாமே ஃபேக்குன்னு. சார், என் இன்ட்யூஷன்ல ஏதோ சொல்லுது. அங்க வச்சு பங்களால ஷூட்டிங் எடுக்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. வேற எங்கயாவது எடுக்கிறதா எடுங்க, நான் வரேன். இல்லனா ஷூட்டிங் நான் வரவே மாட்டேன். சரி ஓகேமா. ஓகே ஓகேவா? அப்ப நீ கிளம்புமா. வேற ஹீரோயின் அதுக்கு ஓகே பாத்துக்கலாம். சொல்லணே. பங்களாவுல எடுக்க வேண்டாம்ன்றதுக்கு ஓகே. நீங்க வேற. சரி வாங்க நம்ம போலாம். சரி சரி. எங்கடா போறீங்க? பாட்டி பாட்டி உங்க பங்களா அந்த மலைக்கு முன்னால தானே இருந்தது. எங்க உங்க பங்களாவை காணோம். கிழக்கால இருக்க பங்களாவா மேற்கால தேடினா எப்படா கிடைக்கும்? ஷூட்டிங்ல கூட என்ன பயந்த மாதிரி நடிக்க சொன்னாங்களே, அப்ப இந்த பாட்டி தான் சார் அந்த பயம் மூத்துச்சு. என்ன டைரக்டர் வாய பேடாரி. சார் பயப்படாம வாங்க பார்க்கலாம். என் பியூட்டி கரெக்டா சொல்லுவா. ஃபாலோ மீ. எங்கேயோ வச்சிருக்கா பில்டிங்க. வாங்க வாங்க.